காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கான கதை சொல்லும் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். திருக்குறளை மையமாக வைத்து. அவ்வாறான ஒரு எழுத்தாளர், படைப்பாளர் அவரை அழைத்து அறிமுகப்படுத்துவதில் அமெரிக்க மண்ணுக்கும், அமெரிக்க தமிழ் வானொலிக்கும் அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது. அமெரிக்க தமிழ் ஊடகம். உங்கள் அன்பின் ஆதரவுடனும் வரவேற்கின்றோம் ருஷானியை அமெரிக்க தமிழ் வானொலிக்கு. வணக்கம் ருஷானி. எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இந்த குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரீஸ் இது எப்படி பிரசவமாச்சு? அந்த ஐடியா இல்லாட்டி அந்த தாட் ப்ராசஸ் எப்படி அந்த கரு உள்ளுக்குள்ள வந்து இப்படி ஒரு ஒரு கதை புத்தகமாக அல்லது ஆக்டிவிட்டி புக்காக எப்படி மாறினது? அந்த கதையும் ஒருக்கா சொல்லிடுங்க. இது வந்து ஒரு இயல்பான முறையில தான் இது வந்ததுன்னு தான் சொல்ல சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் வந்து அவர்களுக்கு 10 வயது, 7 வயது. அவர்களுக்கு வந்து தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி அதன் மேல் ஒரு பற்று கொண்டு வரதுக்காண்டி தான் இந்த கதைகள் வந்து நான் உருவாக்கினது. அது ஏனென்றால் அவர்கள் படிக்கிற புத்தகங்கள் எல்லாத்திலயும் ஆங்கில கேரக்டர்ஸ், சிலதுல வந்து ஆஃப்ரிக்கன் மொழி சேர்ந்த கேரக்டர்ஸ், மெக்சிகன் கேரக்டர்ஸ் இப்படி இருக்கிறார்கள். ஆனா தமிழ் மொழி சேர்ந்த கேரக்டர்ஸ் ஒரு நாளும் அவர்கள் ஒரு புத்தகத்துல கண்டது கிடையாது. அப்ப அவர்கள் கதைகள் எழுதும்போது, வேறு மொழி நாட்டிலிருந்து கேரக்டர்ஸ தான் தங்களுடைய கதைகள்ல வந்து சேர்ப்பார்கள். அப்ப அது மாற்ற வேண்டும். அந்த அந்த இது மாற்ற வேண்டும் என்றபடியா, நான் வந்து அவர்களுக்கு சிறு கதைகள வந்து நாங்க படுக்க போகும் முதல் பெட் டைம் ஸ்டோரீஸ் வந்து தமிழ் கேரக்டர்ஸோட ஐ ஸ்டார்ட்டட் டூ மேக் அண்ட் டெல் தெம். அதே நேரத்தில நான் எனக்காக வந்து திருக்குறள ப அ ப படித்துக் கொண்டிருக்கும்போது, அதில் இருக்கிற கருத்துகள வந்து எப்படி நான் என் குழந்தைகள் கிட்ட போய் சேர்க்கிறது, திருவள்ளுவர் மேல் ஒரு பற்று எப்படி கொண்டு வரது என்று யோசிக்கும்போது, சரி இந்த கதைகள வந்து ஏன் இத துவக்க முடியாதுன்ற ஒரு யோசனையில், ஒரு சில கதைகள சொல்லத் தொடங்கினேன். அவர்கள் சம்மந்தப்பட்டதாக. ஸோ அவர்கள் வந்து டைம் டிராவல் பண்ணி இந்த டைம் டிராவல்ன்ற ஒரு விஷயம் வந்து என் பிள்ளைகளுக்கு சரியான விருப்பமான விஷயம். ஸோ டைம் டிராவல் பண்ணி திருவள்ளுவரை மீட் பண்ணி ஒரு அட்வென்ச்சர்ல போய், அ அந்த திருக்குறளுடைய பொருள வந்து அவர்கள் புரியுமாறு ஒரு கதைய சொன்னேன். அப்படி சொல்லும்போது, என் பிள்ளை முதல் சொன்ன விஷயம் வந்து, "இது ஒரு புத்தகமாக கண்டிப்பாக நீங்க எழுதி எனக்கு கையில தர வேணும். ஏன்னா நான் திருப்பி வாசிக்கணும்" என்று. அப்ப அப்படி செய்யும்போது, எனக்கு வந்து சரி என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல், ஏன் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் இத சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல தான் இது தொடங்கினது. அப்ப முதல் புத்தகம் எழுதி முடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது, அவர்கள் படித்து எனக்கே தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய பிள்ளைகளோட என்ன எனக்கு ஷேர் பண்ண முடியுது. அப்ப இது வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஆக்டிவிட்டி ஆகுது. அதே நேரம் தங்களுடைய கல்ச்சர் ஹெரிடேஜ புரியும்படியாக இருக்கிறது. இதுக்கு முதல் வந்து பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் இந்த தமிழ் இதுல அவ்வளோ ஆர்வம் இல்ல. ஆனா இது படித்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஆர்வம் வருகிறது.